வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாகிஸ்தான் சூப்பர் லீகோட ஃபர்ஸ்ட் எலிமினேட்டர் மேட்ச் கொட்டா கிளேடியேட்டர்ஸ் வர்சஸ் இஸ்லாமாபாத் யுனைடெட். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த மேட்ச்ல வின் பண்ற டீம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச்ல லாஸ் ஆன பெஷாவர் ஜால்மி அந்த டீமோட செகண்ட் எலிமினேட்டர் மேட்ச் பிளே பண்ணும். அதுல வின் பண்ற டீம் டைரக்டா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. சோ இந்த பர்டிகுலர் மேட்ச் 15th மார்ச் நைட் 9:30க்கு கராச்சில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, கிராண்ட் லீக்கான டீம் எப்படிலாம் மேக் பண்ணலாம், அதுல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீமோ கிராண்ட் லீக்கான டெமோ டீமோ நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துறோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் ஏன்னா உங்களுக்கும் ஃபேண்டசி வைஸ் ஒரு சில நாலேஜஸ் இருக்கு. ஸோ இந்த டீம்ல இருந்து 1 or 2 சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா கராச்சி கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த வென்யூல இந்த சீசன் பாகிஸ்தான் சூப்பர் லீகோட இந்த 9வது சீசன்ல 8 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 3 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 5 மேட்சையும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது அதிகப்படியான மேட்சஸ் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த சீசன்ல டாஸ் வின் பண்ற டீம் சேசிங் தான் ப்ரிஃபரும் பண்றாங்க. அண்ட் தென் இந்த வென்யூவோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு கொடுங்க. ஸோ இந்த வென்யூ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அண்ட் தென் செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ பேட்டர்ஸ் அண்ட் தென் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 173. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 24 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அந்த சேஸ் பண்ண டீம் 37 மேட்சஸ் ஓவரால வின் பண்ணிருக்காங்க இந்த வென்யூல. அண்ட் தென் இந்த வென்யூ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணுங்க. அந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலா 11 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல இஸ்லாமாபாத் யுனைடெட் 5 மேட்சும், கொட்டா கிளேடியேட்டர்ஸ் 6 மேட்ச் வின் பண்ணாங்க. பெரிய அளவுல ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரே ஒரு மேட்ச் தான் லீட்ல கொட்டா கிளேடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுமே கொஞ்சம் ஈக்குவல் ஃபைட் கொடுக்கக்கூடிய டீம் தான். ஸோ கண்டிப்பா மேட்ச் நல்லா இருக்கும். அண்ட் தென் இந்த வென்யூல நடந்த மேட்சஸ்ல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 68 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 40, ஸ்பின்னர்ஸ்க்கு 28 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபேசர்ஸ் அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருக்கு கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு மேட்ச்ல ஒரு 2ல இருந்து ஒரு 4 விக்கெட் போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஸ்பின்னர்ஸ்க்கு கிடைக்குது அப்படின்னா அதுவே நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 4ல இருந்து ஒரு 8 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான சப்போர்ட்டிவா இருந்திருக்கு இந்த வென்யூல இது வரைக்குமே. ஸோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் பிளஸ் ஃபேஸ் பவுலர்ஸ் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா லெக் பிரேக் ஸ்பின்னர் இருக்காங்க, அவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கிறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குரிய. அதை நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா நீங்க ட்ரீம் 11லயே பிளே பண்ணுங்க. ஏன்னா அதுல 1 கோடி 1.5 கோடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்கனால அதுல பிளே பண்ணலாம், நாட் என் இஷ்யூஸ். ஆனா அதுவே நீங்க ஸ்மால் லீக்ல இன்னுமே ட்ரீம் 11ல பிளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தவறை மீண்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரீம் 11ஓட என்ட்ரி ஃபீஸையும் அது பர்டிகுலர்லி ஸ்மால் லீகோட என்ட்ரி ஃபீஸையும் மை ஃபேப் 11ஓட என்ட்ரி ஃபீஸையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு லீக்குக்குமே உங்களால 100 ரூபாயில இருந்து 250 ரூபா வரைக்குமே உங்களால சேவ் பண்ண முடியும். ஸோ ஒரு கான்டெஸ்ட்டுக்கே இவ்வளவு சேவ் பண்ண முடியுது. ஒரு மேட்சுக்கு நம்ம ஒரு 4 கான்டெஸ்ட் பிளே பண்ண போறோம் அப்படின்னா 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபா வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும். ஏன்னா என்ட்ரி ஃபீஸ்ல இவ்வளவு சேவ் பண்ண முடியுது அப்படின்னா அதை ஒரு 4 மேட்சுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஒரு 5000 வரைக்கும் சேவ் ஆகுது அப்படின்னா அதை இன்னொரு மேட்சுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணலாம். ஏன்னா இங்க மணி யாருக்கும் சும்மா வர்றதில்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேண்டஸியில் ப்ளே பண்ணுறது ப்ராஃபிட் எடுக்கிறது தான். ஸோ அந்த ப்ராஃபிட் நம்ம எந்த மாதிரிலாம் ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. அண்ட் தென் எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது மை ஃபேப் 11 ஆப்ல. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல்
இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக்கு ஒவ்வொரு மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான கிவ் அவே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஃப்ரீயா பிளே பண்ணுங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40 இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணுங்க, இந்த ஃப்ரீ கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்படியே நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லோனோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் அண்ட் தென் மைஃபேப் லோனோட ஆப் என்ட்ரி ஃபீஸையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்க. நீங்களே ஓகே நமக்கு இவ்வளோ சேவ் ஆகுது, நம்ம இதுல விளையாண்டாதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே தீர்மானிச்சுப்பீங்க. ஸோ மைஃபேப் லோன் ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். அதுல இஸ்லாமாபாத் யுனைடெட் பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் ஹெல்ஸ், காலின் மன்ரோ ரெண்டு பேர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் ஓபன் பண்றாங்க. ஒன் டவுன்ல ஆகா சல்மான் அண்ட் தென் சதாப் கான், அசாம் கான் அண்ட் தென் ஃபஹீம் அஸ்ரப், ஹைதர் அலி அண்ட் தென் இமாட் வாசிம், நசீம் ஷா, டைமல் மில்ஸ், ஹுனைன் ஷா. இதுதான் இஸ்லாமாபாத் யூனிட்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி, எந்தெந்த பவுலர் மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா சதாப் கான் 1, டைமல் மில்ஸ் 2, நசீம் ஷா 3 அண்ட் தென் இமாட் வாசிம் 4 அண்ட் தென் ஹுனைன் ஷா. இந்த மாதிரி 6 பவுலரோட தான் வரப்போறாங்க இஸ்லாமாபாத் யுனைடெட் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ஃபஹீம் அஸ்ரப், இந்த மாதிரி 6 பவுலரோட தான் வரப்போறாங்க. இதுல மோஸ்ட்லி 4 ஓவர்னா சதாப் கான் 4 ஓவர் எதிர்பார்க்கலாம். நசீம் ஷா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் இருக்கு. அண்ட் இமாட் வாசிம் ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல டைமல் மில்ஸ் இருந்து ஒரு 3 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 15 பேலன்ஸ் இருக்க 5 ஓவரை ஃபஹீம் அஸ்ரப் அண்ட் தென் ஹுனைன் ஷா 2 பேர் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி கான்செப்ட்ல தான் இஸ்லாமாபாத் யுனைடெட் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் குட்டா கிளேடியேட்டர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜேசன் ராய், சவுத் சாக்கில் 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் தென் கவாஜா நாஃபே, ரயில் ரோசவ், லாரி ஈவன்ஸ், அகில் ஹுசைன், ஒமைர் யூசப், முகமது வாசிம் ஜூனியர், சோஹைல் கான், முகமது அமீர், அப்ரார் அகமத். இதான் கோட்டா கிளேடியேட்டர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா யாரெல்லாம் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அகில் ஹுசைன் 1, முகமது அமீர் 2 அண்ட் தென் அப்ரார் அகமத் 3, சோஹைல் கான் 4 அண்ட் தென் முகமது வாசிம் ஜூனியர். இந்த மாதிரி 5 பவுலர்ஸோட தான் வர போறாங்க கோட்டா கிளேடியேட்டர்ஸ். மோஸ்ட்லி இந்த 5 பவுலர் தான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல டெத் ஓவர் பவுல் பண்றாங்க அப்படின்னா முகமது அமீர், அப்ரார் அகமத் அண்ட் தென் முகமது வாசிம் ஜூனியர், இவங்க 3 பேர் தான் டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கனால இவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்ஸ் இருக்கு. இப்போ 2 டீம்ல இருந்தும் கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு ரொம்ப அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இப்போ டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் கிராண்ட் லீக் சூட்டபிளான 6 ஃபேண்டசி பிளேயர். நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் நீங்க கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறீங்க அப்படின்னா 6ல இருந்து ஒரு 8 பிளேயரை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் ஆப்ஷன் எந்த மாதிரி அப்படின்னா, ஒன்னு அவங்க டியூவல் ஆப்ஷனா இருக்கக்கூடிய பிளேயரா இருப்பாங்க, அதாவது பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே பண்ணக்கூடிய பிளேயரா இருப்பாங்க. இல்ல விக்கெட் கீப்பர்ல வரக்கூடிய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனா இருப்பாங்க. பவுலரா இருக்காங்க அப்படின்னா ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் தென் பேட்டர்னா ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு 6ல இருந்து ஒரு 8 பிளேயரை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 5ல இருந்து ஒரு 3 பிளேயரை மட்டும் எவரி மேட்ச் ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அந்த சேஃபான ஆப்ஷன்ல யாரெல்லாம் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சதாப் கானுக்கு கொடுக்க போறோம். சதாப் கான் பொறுத்த வரைக்கும் டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டரே சொல்லலாம். ஆனா இப்போ ரீசெண்டா ஃபீல்டிங்ல கொஞ்சம் லாங்ல போறதில்ல. ஸோ இருந்தாலும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல மினிமம் ஒரு விக்கெட் அவரு கிடைக்குது அப்படின்னா பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 10 ரன் ஆனா போதும், ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. நமக்கு என்ன ஃபேண்டசில பிளே பண்றோமா, ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா அந்த பிளேயர் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தா போதும், ஈஸியா T20s பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. ஸோ அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சதாப் பண்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம நார்மலாவே விட்டு நம்ம இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் சாலிடா எதிர்பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் சதாப் கான் ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால லாரி ஈவன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுத்து தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் அவரை நம்ம பிக் பண்ண போறோம். அவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு. சோ அதுலயே கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டோ கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்தாரு. பேட்டிங்ல செகண்ட் டவுன்லயே உள்ள வரனால ஆவரேஜா ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன்
எவரி மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. ஒரு 20 ரன் அடிச்சா போதும் இவருமே ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஃபஹீம் அஸ்ரப் பொறுத்த வரைக்கும் டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். பவுல்ல மினிமம் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல எவரி மேட்ச் ஒரு விக்கெட் ஆகுது மினிமம் எடுத்து கொடுத்துறாரு. சோ அதுலயே ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. அதுவே எல்பியாவோ போல்டாவோ கிடைக்குது அப்படின்னா 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றது ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். பேட்டிங்ல மிடில் ஆர்டர்ல வராரு. உள்ள வந்து 15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல உள்ள வராரா, ஒரு 5 to 10 ரன் அடிச்சாலே போதும். அதுல ஒரு 10 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஈஸியா ஃபஹீம் அஸ்ரப் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த முகமது அமீர் ரிஸ்கி ஆப்ஷன் தான். பிஎஸ்எல் அப்படின்னு வந்துட்டாலே இவர் எல்லா மேட்சுமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு விக்கெட் ஆகுது எவரி மேட்ச் எடுத்து கொடுத்துறாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் விட்டு இருந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுல ஏதோ ஒரு விக்கெட் எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சிருச்சு அப்படின்னா ஈஸியா அதுலயே இவரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் முகமது அமீருக்கு நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அசாம் கான் மோஸ்ட்லி விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இவரை தான் எல்லாருமே மேக்ஸிமம் பிக் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம் பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட். சேம் லாரி ஈவன்ஸ்க்கு என்ன கான்செப்டோ அதே கான்செப்ட்ல தான் நம்ம அசாம் கானை நம்ம பிக் பண்ணிருக்கோம். அண்ட் தென் அகில் ஹுசைன் பொறுத்த வரைக்கும் டிஎல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு. இருந்தாலும் கொஞ்சம் அவருக்கு ஸ்பின் நல்லா கொஞ்சம் ஆகுது அப்படின்னா இவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் ஒரு விக்கெட். அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல கொஞ்சம் மேலேயே வராரு. 3rd or 4th டவுன்ல உள்ள வராரு. ஸோ அப்போ உள்ள வந்து ஒரு 15 ரன் ஆட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ இவங்க 6 பேருமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல யூட்டிலைஸ் பண்ணி நீங்க பிளே பண்ணுங்க. ஏன்னா சேஃப் ஆன் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அண்ட் தென் கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ரிஸ்க் எந்த மாதிரி ஆப்ஷன்ல நம்ம எடுக்கலாம் அப்படின்னா இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன்ல வருவாங்க. ஸோ இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கறத யோசிச்சு தான் நீங்க எடுக்கணும். ஏன்னா இவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரேங்க் வைஸ் டாப்ல போயிடுவோம். ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இல்ல கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒஸ்டா போயிட்டாங்க அப்படின்னா டீம் ஃபிளாப் ஆகிறதான சான்ஸ் கூட இருக்கு. ஸோ இவங்க ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். இதை விட லைட்டா சேஃபான ஆப்ஷன்ல கூட நீங்க யாரை பிக் பண்ணலாம் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம யாரு கொடுத்துருக்கோம் அப்படின்னா சோஹைல் கான் கொடுத்துருக்கோம். சோஹைல் கான் பொறுத்த வரைக்கும் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ அதுல கொஞ்சம் எக்கனாமியா தான் போட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா விக்கெட் எதுவும் கிடைக்கல. சப்போஸ் ஒரு 2 விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அதுதான் டைமல் மில்ஸ் பொறுத்த வரைக்கும் அவருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. சப்போஸ் அவர் ஓவர் கொஞ்சம் நிறைய பவுன்ஸ் போறாரு. அந்த டாப் பேஜ்ல விக்கெட் கிடைச்சிருச்சு, ஒரு 2 விக்கெட் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் லோ பர்சன்டேஜ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் அலெக்ஸ் ஹேல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா அவரை ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம். பவுலர்ஸ் அவரோட விக்கெட்ஸ் எடுக்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஒன்னே ஒரு விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா இயர்லியா எடுத்துடணும். சிங்கிள் டிஜிட்ல இருக்கும்போது விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஓகே. ஒரு 30+ ரன் ஆடிட்டார் அப்படின்னா அது ஈஸியா 50+ கன்வெர்ட் பண்ணிடுவாரு. ஒரு 4 பால் கிடைச்சா போதும் ஹியூஜ் சிக்ஸர்ஸ் அடிச்சு ஈஸியா ஸ்கோர் ஏத்தி கொடுத்துருவாரு அலெக்ஸ் ஹேல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு 30 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் இவங்க 3 பேருமே ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன்ல வரக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நீங்க சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா அலெக்ஸ் ஹேல்ஸ்க்கு பதிலா காலின் முன்ரோவை நீங்க ட்ரை பண்ணலாம். காலின் முன்ரோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு ஆடுவார். ஸோ பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடுவார். ஸோ ஒரு பவுலர் ஒரு தப்பான பால் போடுறாங்களா அதை பவுண்டரிஸா கன்வெர்ட் பண்ணிடுவார். ஸோ ஆவரேஜா ஒரு பேட்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்களை விட கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன் வந்துருவாங்க. ஸோ காலின் முன்ரோவை நீங்க இன்னும் கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க காலின் முன்ரோக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் இல்ல அப்படின்னா ஜேசன் ராய் அண்ட் தென் ரயல் ரோசோ இந்த மாதிரி 2 பிளேயர்ஸ் பேட்டிங்ல இருக்காங்க. ஸோ டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ ரயல் ரோசா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரயல் ரோசாக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதாவது கொட்டா கிளேடியேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரயல் ரோசாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்றாரு. ஆவரேஜா 15ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் அவர் பேட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே சேஸ் பண்ண போறாங்க குட்டா கிளேடியேட்டர்ஸ் அப்படின்னா ஜேசன் ராய்க்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா சேசிங் அப்படின்னு வந்துட்டாலே உள்ள பவர் பிளேலே குயிக் ஃபயரா ஒரு 25+ ரன் ஆடி கொடுத்துருவாரு ஜேசன் ராய். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல இவங்களை பிக் பண்ணுங்க. இவங்க இன்னும் கொஞ்சம் சேஃபா வந்துருவாங்க. சோஹைல் கான், டைமல் மில்ஸ், அலெக்ஸ் ஹேல்ஸை விட ஜேசன் ராய், ரயல் ரோசோ அண்ட் தென் காலின் முன்ரோ இவங்க 3 பேர் இன்னும் கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ஸோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி லோ பர்சன்டேஜ்ல இவங்கள பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு.
அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த 5 பிளேயருமே மோஸ்ட்லி 40% யூசர்ஸ் பிக் பண்ணிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இவங்களை சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி சவுத் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் டியூல் ஆப்ஷன்ல இருப்பாரு ஆல்ரவுண்டர்ல. ஆனா இப்போ ரீசெண்டே பவுல் எதுவும் பண்ணல, பேட்டிங்ல கொஞ்சம் டாப் ஆர்டர்லயே வராரு, ஒன் டவுன்லயே உள்ள வராரு. ஸோ அந்த மாதிரி உள்ள வந்துட்டாரு நிக்கிறாரு அப்படின்னா ஒரு 25+ ஆடக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர் தான். இந்த வெண்ணில ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு, ஒரு 80+ ஆடி கொடுத்திருக்காரு. ஸோ உள்ள ஒரு 25 ரன் கண்டிப்பா ஆடணும், ஏன்னா இவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ 30 ரன் ஒரு 25 ரன்னாச்சும் ஆடி அதுல ஒரு 2-3 பவுண்டரிஸ் அடிச்சிருந்தா தான் இவர் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவாரு, ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இவரை சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஆகா சல்மான் சேம் அதே ஆப்ஷன் தான், டாப் ஆர்டர்ல உள்ள வந்தாலுமே இவரு சாலிடா ஒரு 25+ ரன் ஆடினா மட்டும்தான் ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ இவரையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அப்ரார் அகமத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. சோ எவரி மேட்ச் 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு 2 விக்கெட் எடுத்தாலே போதும், ஈஸியா ட்ரீம் டீம் வந்துறாரு. அதுவே 3 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்ரார் அகமது கிட்ட. அண்ட் தென் முகமது வாசிம் ஜூனியர் அண்ட் தென் நசீம் ஷா. இந்த வென்யூ கொஞ்சம் பேஸ் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கனால இனிஷியலா மூவ்மெண்ட் இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல முகமது வாசிம் ஜூனியருக்கும் நசீம் ஷாக்கும் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களுமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. எப்படி இருந்தாலும் ஆவரேஜா 1 விக்கெட் 2 பேர் எடுத்துட்டு இருந்துமே நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். சோ மல்டிபிள் கிராண்ட் லீக்ல உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க எல்லாத்தையுமே நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்கி ஆப்ஷன் இவங்க 3 பேர் ரொம்ப ரிஸ்கா வந்துருவாங்க. அதுல நீங்க கொஞ்சம் சேஃபா போகணும்னு நான் பேலன்ஸ் சொன்னவங்களை நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர்ஸ் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். சதாப் கான் 1, அசாம் கான் 2, லாரி ஈவன்ஸ் 3, ஃபஹீம் அஸ்ரப் 4, முகமது அமீர் 5, அகில் ஹுசைன் 6, ஆகா சல்மான் 7, அப்ரார் அகமத் 8, சவுத் சைக்கிள் 9, நசீம் ஷா 10, முகமது வாசிம் ஜூனியர் 11, அலெக்ஸ் ஹெல்ஸ் ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் இல்ல அப்படின்னா நீங்க காலின் மொன்ரோவை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் 12, டைமல் மில்ஸ் 13, அண்ட் தென் சோகைல் கான் 14. இதுல எக்ஸ்ட்ராவா இவங்க 2 பேர்த்தையும் நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜேசன் ராய், ரயில் ரோசோ இவங்கள இன்னிங் வைஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த 14 பிளேயர்ல இருந்து தான் நம்ம ஒரு 11 பிளேயர் கொண்ட டீமை செட் பண்ண போறோம். அதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுவே 11 ஒரு 10 பிளேயர்ஸ் வரைக்குமே ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ டீம் செட் பண்ணிட்டோம். இதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சதாப் கான், ஃபஹீம் அஸ்ரப், அகில் ஹுசைன் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. ஏன்னா இவங்க 3 பேருமே டியூல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். பேட்டிங்கும் பண்றாங்க, பவுலிங்கும் பண்றாங்க. பேட்டிங்ல மிடில் ஆர்டர்ல உள்ள வராங்க, பவுல்ல 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுனால இவங்க 3 பேருமே சேஃபான ஆப்ஷன் வந்துறாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்க தான் சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நசீம் ஷா, முகமது அமீர், சவுத் சைக்கிள் இவங்க 3 பேருமே கொஞ்சம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ஜேசன் ராயை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் காலின் மொன்ரோவை ஒரு ரிஸ்க் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.